ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை 3 மொழி கொள்கை ஏன் படிக்க வேண்டும்? ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு இருக்காருல்ல, அவரோட அல்லக்கை தான் இந்த ஆனந்தன் ஐயா சாமி. இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க கேள்வி. இப்ப நீங்க அமெரிக்காவில் வேலை செஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கு இன்டர்வியூ எந்த மொழியில நடந்துச்சு அப்படின்னு. அவரு இந்தியில நடந்துச்சு. அமெரிக்கால இந்தியில? ஆமா, இந்தியில நடந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்கிறாப்புல. இந்தியாவுக்குள்ள இந்தியில நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட அதை நம்புற மாதிரி யாராவது ஏத்துக்குவாங்க. ஆனா அமெரிக்காவில் இந்தியில் நடந்தது அப்படின்னு அவர் விட்ட புருடாவை எல்லாரும் போட்டு கலாய்ச்சி எடுத்திருக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். இந்த 3 மொழி கொள்கை சரியா தவறா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த விவாதத்தை கட்டமைப்பதற்கே 2 மணி நேரம் செலவாயிருக்கு. அதுக்கு மேலதான் மற்ற விவாதங்கள் நடைபெற்று இருக்குது. இந்த 6-7 மணி நேரத்திலையும் மரண அடி வாங்கியிருக்கிறாங்க பாஜக தரப்பினர். மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்ற தரப்பினர் அவங்க அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க. கேவலம் ஒரு ப்ரோக்ராம், நியானானா ப்ரோக்ராம், ஒரு 1 ஹவர் ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராமை பார்த்து ஒன்றிய பாஜக அரசு டவுசர்லயே ஒண்ணுக்கு போயிருக்குது. மோடி அண்ணாமலை கும்பல் டவுசர்லயே ஒண்ணுக்கு போயிருக்கிறாங்க. அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியை நிறுத்தின அந்த பின்னணியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பாஜக தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, இந்த வீடியோ வெளில வரக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலேயும் தான் ஏற்கனவே பெரியார் வேடம் விட்டு குழந்தைகள் அந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கரா அந்த நிகழ்ச்சிகள்ல வர்றதை பார்த்தே சங்கிகள் வைத்தறிச்சல் அடைந்தாங்க. எப்படி குழந்தைகள் இப்படி பெரியார் வேடம் முற்போக்கா பேசுறது விஜய் டிவிக்கு முதல் முறை கிடையாது. ஜாதிக்கு எதிராக அந்த ப்ரோக்ராம் போடக்கூடிய சர்ச்சையாச்சு. பல்வேறு விதங்களை தொடர்ச்சி பேசிட்டு தான் இருக்காங்க. மும்மொழிக்கு சம்பந்தமா முன்னாடி கூட இல்ல, இந்த முறை கடுமையான அடி விழுது, அடி மேல அடி விழுது. அதனாலதானே தர்மேந்திர பிரதான், நிர்மலா சீதாராமன் எவ்வளவு பேசியிருக்கிறாங்க, என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்களா? தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்துல பேசுறாரு, ஒரு முறை அல்ல 100 முறை கூட மன்னிப்பு கேட்க தயார். எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இல்ல, என்னுடைய சகோதரிகளிடம் நான் மன்னிப்பு கேட்பதற்கு எனக்கு என்ன தயக்கம் அப்படின்ற அளவிற்கு மண்டியிட்டு கீழே சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த அளவிற்கு அடி பாஜகவுக்கு விழுந்துட்டு இருக்குது. அவனுக்கு இங்கிலீஷ் படிக்க வக்கில்ன்றதுக்காக நாம ஹிந்தி கத்துக்கணுமா? இது என்ன அயோக்கியத்தனம்? அப்ப இதைத்தான் அந்த நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. நாங்க பாருங்க, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து இயக்கம் நடத்துறோம், 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருந்தா நீ ஏன் பயப்படுற? இந்த ப்ரோக்ராம் நீயா நானா ஒளிபரப்பு செய்ய வேண்டியதானே? இப்ப இவங்க எந்த அளவுக்கு கேவலமானவனுங்க இந்த பிஜேபி சங்கிங்கன்னா, பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து இயக்கம் நடத்துறானுங்க. அந்த அளவிற்கு பரிதாபத்திற்குரிய நிலையில தான் தமிழ்நாட்டில் மும்மொழிக்கான ஆதரவு இருக்கிறது. முன்னாடி கூட பவன் கல்யாண் பேசுனது பாத்தீங்களா? இப்ப நீங்க படங்களை மட்டும் இந்தியில டப் பண்றீங்க, அப்ப மட்டும் பணம் சம்பாதிக்க. அவன் ஒரு லூசு, அவனுக்குலாம் ஏதாவது அறிவு இருக்குதான்? அவன் யூபியில படம் பாக்குறத வச்சா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு ஒரு 30 படம் வருதுன்னு வச்சுக்கலாம். எத்தனை படம் இந்தியில டப் பண்றாங்க? இதுக்கு முன்னாடி இந்தியை திணிக்க கூடாது, நாங்கள் திராவிட கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள், நாங்க ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம். இவர் போட்ட பதிவு தானே வரிசையா எல்லாத்தையும் பிரகாஷ்ராஜ் எடுத்து போட்டிருக்கிறாரு. எடுத்து போட்டு இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் இருக்குதான்னு கேட்டிருக்கிறாரு. அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு பிரகாஷ்ராஜ். ஆந்திர முதலமைச்சர் பவன் கல்யாண் என்கின்ற இந்த கோமாளி, பவர் ஸ்டார் கோமாளிய போட்டு நார் அடிச்சிருக்கிறாரு ட்விட்டர்ல. இந்த பாஜகவினுடைய அழுத்தத்தின் காரணமா அந்த ப்ரோக்ராம் நின்று இருக்குது. இயல்பாவே ஒரு தயாரிக்கிற நிறுவனம் இதை கண்டு அச்சப்படுமா, அச்சப்படாதா? இதை ஒளிபரப்புற விஜய் டிவி என்ன யோசிப்பாங்க? இப்ப இதுல தொகுப்பாளரா இருக்கின்ற கோபிநாத் அவர் உட்பட எல்லாருக்குமே இது ஒரு அச்சுறுத்தல் தானே. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ட்ரைப்ஸ் கரிகாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தோழர். சார், தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அது நீயா நானா சொல்லலாம். ஏன்னா உழைக்கக்கூடிய மக்கள் இருந்து அறிவாளி பிரிவு வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா நீயா நானா. ஏன் அது அவர் பார்க்கப்படுது அப்படின்னா, அது வாதிக்கப்படக்கூடிய கருப்பொருள் அப்படிங்கிறது ஜாதி ஏற்றுக்கூடிய இளைஞர்கள், எதிர்க்கும் இளைஞர்கள், ஜாதி பெண்ணியம் சொல்லி பல்வேறு சமூகம் சார்ந்த ஒரு பிரதிபலிப்பாக தான் நீயா நானா நிகழ்ச்சி நடத்தப்படுது. அதனால தான் அது பெரும்பாலும் மக்களால் வரவேற்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக நீயா நானா இருந்தது. அந்த நீயா நானா நிகழ்ச்சியில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் கரண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஒரு போராட்டம் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு. அதை ஒட்டியான ஒரு வாதம், மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவரும் தலைப்புல ஒரு வாதம் நடத்தப்பட்டது. ஆனா விவாதம் நடத்தப்பட்டு 2 வார காலம் ஆன பிறகும் அந்த நிகழ்ச்சி வெளியிடப்படலை. என்ன காரணம் சார்? மார்ச் 3ஆம் தேதி இந்த நிகழ்ச்சிக்கான ஷூட் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட மதியம் ஒரு 12 மணியிலிருந்து கிட்டத்தட்ட சாயங்காலம் 6-7 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ஷூட் பண்ணிருக்கிறாங்க. இதுல திமுக தரப்பிலிருந்து, அதாவது மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்கள் தரப்பிலிருந்து சேலம் தரணிதரன் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்துருக்காரு. ஆதரிக்கிறவங்க தரப்புல ஆனந்தன் ஐயா சாமி, ஸ்டேட் கன்வீனர் பிஜேபி, அவர் கலந்துருக்கிறாரு. இதுல முழுக்கவுமே இந்த நிகழ்ச்சியில் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு எதிர்ப்பு தலைப்பு இருந்தாலும் முழுக்க மும்மொழி கொள்கைக்கு எதிரான கருத்து தான் அங்க நிலவி இருக்குது. எல்லாரும் இந்த மும்மொழி கொள்கையை அம்பலப்படுத்தி பேசியிருக்கிறாங்க.
சிலர் கலந்து கொண்டவங்கள்ட்டே பேசினேன். பெற்றோரே போயிருக்கிறாங்க, தன்னோட குழந்தைகளையும் கூப்பிட்டு போய் கலந்துக்கிட்டு, இந்தியை நான் வந்து படிக்க வச்சேன், காசு கட்டி செலவு பண்ணி கற்றுக்க வச்சேன், இந்தியால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இதுக்கு பதிலாக வேற ஏதாவது வந்து படிக்க வச்சிருந்துருக்கலாம், வேற கோர்ஸ், அதாவது சாஃப்ட்வேரு வேற அந்த மாதிரி வந்து படிக்க வச்சிருந்துருக்கலாம், அதனால் ஒரு சிறப்பான எதிர்காலம் வந்து உருவாயிருக்கும், இந்தி படிக்க வச்சது வேஸ்ட் அப்படின்னு ஒரு ரியல் ஒரு சமூகத்திலிருந்து ஒரு உண்மையான உதாரணமே அங்கே போய் பேசுகிறப்ப பிஜேபியால் என்ன செய்ய முடியும்? ஆனந்தன் ஐயாச்சாமி வந்திருக்கிறாரு, அவர் அமெரிக்காவில் சாஃப்ட்வேரில் வேலை பார்த்தவர். ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு இருக்காருல்ல, அவரோட அல்லக்கை தான் இந்த ஆனந்தன் ஐயாச்சாமி. இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க கேள்வி, இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் வேலை செஞ்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எந்த மொழியில் வந்து நடந்துச்சு அப்படின்னு. அவர் இந்தியில நடந்துச்சு, அமெரிக்கால இந்தியில, ஆமா இந்தியில நடந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்கிறாப்புல. அதாவது இங்க இந்தியாவுக்குள்ள இந்தியில நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட அதை நம்புற மாதிரி யாராவது ஏத்துக்குவாங்க. ஆனா அமெரிக்காவில் இந்தியில் நடந்தது அப்படின்னு அவர் விட்ட புருடாவை எல்லாரும் போட்டு கலாய்ச்சி எடுத்திருக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை 3 மொழி கொள்கை ஏன் படிக்க வேண்டும், அதாவது இந்த விவாதமே எப்படி திட்டமிட்டு இருக்கிறாங்கன்னா, இது ஒரு கட்சி சார்ந்த விவாதமாக இருக்கக்கூடாது, ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இருக்கக்கூடாது, ஒரு அகாடமிக்கலா 3 மொழி கொள்கை அப்படின்றது எந்த அளவிற்கு மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கு வளம் சேர்க்காது அப்படின்ற புள்ளியிலிருந்து இந்த விவாதத்தை அணுக வேண்டும் அப்படின்னு கோபிநாத் சொல்லிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு முதல் 2 மணி நேரம், இந்த 6-7 மணி நேர விவாதத்துல முதல் 2 மணி நேரம் இந்த பேஸை உருவாக்குறதுக்கே டைம் சரியா இருந்திருக்குது. பாஜக திமுக இப்படி மாறி மாறி பேசிக்கொள்வதற்கு பதிலாக அகாடமிக்கலா இந்த 3 மொழி கொள்கை சரியா தவறா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த விவாதத்தை கட்டமைப்பதற்கே 2 மணி நேரம் செலவாயிருக்குது. அதுக்கு மேலதான் மற்ற விவாதங்கள் வந்து நடைபெற்று இருக்குது. இந்த 6-7 மணி நேரத்திலையும் மரண அடி வந்து வாங்கியிருக்கிறாங்க பாஜக தரப்பினர், மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்ற தரப்பினர். அவங்க வந்து அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதான் கேவலம் ஒரு ப்ரோக்ராமு, நீயா நானா ப்ரோக்ராம், ஒரு 1 hour ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராமை பார்த்து ஒன்றிய பாஜக அரசு டவுசர்லேயே ஒன்றுக்கு போயிருக்குது, மோடி அண்ணாமலை கும்பல் டவுசர்லேயே ஒன்றுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியை நிறுத்தின அந்த பின்னணியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சி வெளில வந்தால் இன்னும் அம்பலப்பட்டுருவோம். ஏற்கனவே எந்த செல்வாக்கும் இல்லை சமூகத்தில், 3 மொழி கொள்கைக்கு ஆதரவாக பெரிய எந்த செல்வாக்கும் இல்லை. இப்போ இப்படி ஒரு நிகழ்ச்சி, வெகுஜன மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலையும் மும்மொழி கொள்கை இந்தி அப்படின்றது அம்பலப்பட்டு நிற்கும் பொழுது நம்ம ஒட்டுமொத்தமா நம்முடைய நெரேட்டிவே காணாம போயிடும். இப்ப அண்ணாமலை தான் சொல்றாரு பெரிய மாவீரர் மாதிரி, நாங்க பாருங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து இயக்கம் நடத்துறோம், 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருந்தா நீ ஏன் பயப்படுற? இந்த ப்ரோக்ராம் நீயா நானா வந்து ஒளிபரப்பு செய்ய வேண்டியதானே. அவங்க எங்கேயும் தடை செய்ய சொல்லலையே பிஜேபி தரப்புல இருந்து. இல்ல, அது என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். இப்ப இவங்க எந்த அளவுக்கு கேவலமானவனுங்க இந்த பிஜேபி சங்கிங்கன்னா, பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து இயக்கம் வந்து நடத்துறானுங்க. அந்த அளவிற்கு பரிதாபத்திற்குரிய நிலையில தான் தமிழ்நாட்டில் மும்மொழிக்கான ஆதரவு இருக்கிறது, இந்திக்கான ஆதரவு இருக்கிறது அப்படின்றதுக்கு அது ஒரு சான்று. இப்ப இதெல்லாம் பிஜேபி எங்க வந்துச்சு அப்படின்றது உங்களுடைய கேள்வி. இப்ப வழக்கமா ஒரு ப்ரோக்ராம எந்த ஒரு டிவிலையுமே வந்து தயார் செய்யும் பொழுது, இப்போ இதை வந்து ஒரு பிரைவேட் நிறுவனமான மெர்க்குரி நெட்வொர்க்ஸ், ஆண்டனி அவர் தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அதில் கோபிநாத் வந்து நெறியாளராக இருக்கிறாரு. இதை குவாலிட்டி குவாலிட்டி செக் வந்து பார்க்கறது வந்து விஜய் டிவி. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மில் தான் இது ஒளிபரப்பாகிறதுனால அவங்க இது ஒளிபரப்பாவதற்கு முன்னாடி ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். இப்போ நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்டு போன ஆனந்தன் ஐயாசாமி அண்ணாமலை கிட்ட சொல்லிருக்கிறாரு, அண்ணாமலை மூலமாக எல்முருகனிடம் இது சென்று இருக்கிறது, அவங்க தான் இதை வந்து நிறுத்தி வைத்திருப்பதாக அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களே நம்மிடம் வந்து குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கிறாங்க. நம்பர் 1, இது எப்படி வந்து நடந்திருக்குதுன்னா, இப்போ இங்கேருந்து இதனுடைய தலைமையகம் வந்து மும்பை, விஜய் டிவியினுடைய தலைமையகம். ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து கைமாறின பிறகும், அம்பானி கிட்ட கைமாறின பிறகும் அதனுடைய தலைமையகம் மும்பை. அங்கே குவாலிட்டி செக் பண்ணுறாங்க. குவாலிட்டி செக் அப்படின்றது ஒரு வீடியோவை செக் பண்ணுறது. இன்னொன்று வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், SNP அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னா, ஊடகத்தில் நாமே நம்முடைய தகவல்களை வீடியோக்களை சுய தணிக்கை செய்வது, இது சரியா இருக்கா இல்லையா,
அப்படின்னு வந்து பார்க்கறது. அப்படி பார்த்து தான் இதை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தா இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினாலும் பாஜக தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த வீடியோ வெளில வரக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலையும் தான் ஏற்கனவேங்க பெரியார் வேடமிட்டு குழந்தைகள் அந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கரா அந்த நிகழ்ச்சிகள்ல வர்றதை பார்த்தே சங்கிகள் வந்து வைத்தெரிச்சல் அடைஞ்சாங்க. எப்படி வந்து குழந்தைகள் இது இப்படி வந்து பெரியார் முதல் வேடம் முறை இல்லை போடுவாங்க. சார். இப்ப முற்போக்கா பேசுறது வந்து விஜய் டிவிக்கு முதல் முறை கிடையாது. ஜாதிக்கு எதிராக அந்த ப்ரோக்ராம் போடக்குள்ளேயும் சர்ச்சையாச்சு. பல்வேறு விதங்களை வந்து தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்காங்க. மும்மொழிக்கு சம்பந்தமா முன்னாடி கூட இல்ல இந்த முறை வந்து கடுமையான அடி வந்து விழுது. அடி மேல அடி விழுது. ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் ஒண்ணு எடுத்து அடிக்கிறாங்க. அடுத்து மும்மொழி கொள்கை அப்படின்றதுக்கு அடி விழுவுது. தேசிய கல்விக் கொள்கை அதை ஏற்க மாட்டோம் அப்படின்னு அடி விழுது. தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை 2152 கோடி ரூபாய் நிறுத்தி வச்சுக்கிட்டு அதை கேட்டா நீ நாகரிகம் கேட்டவன் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு அப்படின்றது இது முழுக்கவே முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பாஜகவிற்கு கடுமையான நெருக்கடியை தமிழ்நாட்டிற்குள்ள ஏற்பட்டிருக்கு. அதனாலதானே தர்மேந்திர பிரதான் நிர்மலா சீதாராமன் எவ்வளவு பேசியிருக்கிறாங்க, என்னைக்காவது வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்களா? தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்துல வந்து பேசுறாரு, ஒரு முறை அல்ல 100 முறை கூட மன்னிப்பு கேட்க தயார், எனக்கு பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம் இல்ல, என்னுடைய சகோதரிகளிடம் நான் மன்னிப்பு கேட்பதற்கு எனக்கு என்ன தயக்கம் அப்படின்ற அளவிற்கு மண்டியிட்டு கீழே சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த அளவிற்கு அடி பாஜகவுக்கு விழுந்துட்டு இருக்குது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் மேலும் மேலும் ஒரு வெகுஜன மக்கள் பார்த்து அதுல இருந்து ஒரு கருத்து உருவாகிவிடக் கூடாது அப்படின்ற காரணத்தினால இதை செஞ்சிருக்கிறாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் மதிக்க போறது இல்லை. அதாவது இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்ததெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு ரியல் எக்ஸாம்பிள்ஸே இருக்குது. சென்னைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊருக்குமே இந்தி படித்தவர்கள், இந்தி மாநிலத்துக்காரர்கள், அந்த உழைக்கும் தொழிலாளர்கள் வேலைக்கு வராங்க. நாத்து நடுற வேலையிலிருந்து எல்லா வேலைக்கும் வர்றாங்க. இதுதான் யதார்த்தமா இருக்குது. இப்போ ஆங்கிலம், தமிழும் ஆங்கிலமும் பயின்ற தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழர்கள் வெளிநாடு வரைக்கும் போறாங்க. சாஃப்ட்வேர் நிறுவனங்கள்ல உயர் பொறுப்புகள்ல இருக்கிறாங்க. இப்ப இந்த வளர்ச்சி அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிகிறது. அதனால அவங்க இருமொழி கொள்கையே போதுன்றாங்க. ரெண்டாவது, இங்க எதை சார் வந்து திணிக்கிறது தான் எதிர்க்கிறோம். இந்திய வந்து யாரும் இங்க எதிர்க்கல. இந்தி பிரச்சார சபா டி நகர்ல இருக்குது. பல இடங்கள்ல இன்னும் இந்திய சொல்லி தர்றாங்க. இதெல்லாம் யாரும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. இன்னும் சொல்ல போனால் காசு இருக்கிறவங்க வந்து போய் பிரைவேட்ல ஸ்கூல்ஸ்ல வந்து படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ஸ்ல வந்து ஹிந்தி சொல்லித்தரப்படுது. ஆனா இங்க திணிக்க கூடாது, இருமொழி கொள்கை மட்டும்தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசினுடைய அழுத்தம் காரணமா வந்து அந்த நிகழ்ச்சி வெளியிடப்படலன்னு சொல்லப்படுது. ரெண்டாவது வந்து எதிர்த்தரப்பு என்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டது, எந்த கேள்விகளை பார்த்து எதிர்த்து பயந்தாங்க? இல்லைங்க, அதுல ஈச்சன் ஒவ்வொன்றும் என்ன நடந்துச்சு அப்படின்ற அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து விளக்கம் கிடைக்கல. ஏன்னா கலந்துக்கிட்டவங்க சுருக்கமா சாரமா சொன்ன விஷயங்கள் வந்து இதுதான். எந்த கேள்விக்குமே அவங்கள்ட்ட வந்து பதில் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இங்க வந்து வெளியே சொல்லுவாங்கல்ல, இப்போ வெளியே அங்க நம்மளை வந்து ஹிந்தியில வந்து திட்டினான்னா நமக்கு பொருள் புரியாது, அப்போ அதை தெரிஞ்சுக்கணும்ல. பானிபூரி வாங்கி திங்கிறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ வடநாட்டுக்கு போய் ஒண்ணுக்கு போகணும் அப்படின்னு கேட்கறது எப்படின்னு வந்து கேட்கறது. இந்த மாதிரி முட்டாள்தனமான மட்ட சாம்ராண்டித்தனமான ஆர்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவன் வந்து ஒரு மொழி தான் படிப்பானா. 3 மொழி கொள்கை இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அவன் ஒரு மொழி தான் படிப்பானா. அவனுக்கு இங்கிலீஷ் படிக்க வக்கில்ன்றதுக்காக நாம வந்து ஹிந்தி கத்துக்கணுமா? இது என்ன அயோக்கியத்தனம்? அப்ப இதைத்தான் அந்த நிகழ்ச்சியில வந்து தொடர்ச்சியாக வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் அவர்களால் இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமாகவே வேணாம், ஏதாவது 1-2 இன்சிடென்ட், 1-2 அட்டாக்கு அப்படின்னா அது பங்கேற்றவர்களும் நம்மள்கிட்ட சொல்லிருப்பாங்க, இந்த செய்தினாலதான் பிரச்சனையானுச்சுங்க அப்படின்னு சொல்லி. ஒட்டுமொத்தமாவே அட்டாக் விழுந்துருக்குது. நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீடியோவில் வந்து பேசியிருப்பீங்க. இப்போ சேலம் தரணிதரன் வந்து உங்களோட ஆடியோவில் வந்து பேசினார். அவர் வந்து நிகழ்ச்சியில் வந்து நடுவராகவும் கலந்துக்கிட்டார். அவர் என்ன கருத்துக்களை முன் வச்சாரு, என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? இல்லை, அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, சேலம் தரணிதரன் இப்போ ஆனந்தன் ஐயாசாமி வந்து சொல்லிருக்கிறாரு, ஹிந்தி வந்து இன்னொரு மொழி எக்ஸ்ட்ரா படிக்கிறது அவசியம், ஹிந்தி படிக்கணும், இப்படியான கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு. அப்போ இவர் கேட்டிருக்கிறாரு, ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னா சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சோசியல் சயின்ஸ் இருக்குது, அப்போ இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் வந்து தூக்கிடலாமா, இதெல்லாம் விட்டுறலாமா அப்படின்னு ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்டிருக்காரு. இது எவ்வளவு சரியான கேள்வி இல்லை? இப்போ ஹிந்தி தெரியறதுக்காக வேலை கொடுக்குறாங்க, இல்லை இங்கிலீஷ் தெரியறதுக்காக மட்டுமா வேலை கொடுக்குறாங்க? ஒரு நாலேஜ் பேஸ்டு தான், இதுதான் மெயினான சப்ஜெக்ட். அப்போ இதை வந்து அவர் அங்கே அம்பலப்படுத்தி பேசியிருக்கிறாரு. ஏன்னா இப்போ வந்து விகடனுடைய அந்த கார்ட்டூன் முடக்கப்பட்டது, இன்னைக்கு விஜய் தொலைக்காட்சியோடைய நிகழ்ச்சி முடக்கப்பட்டிருக்கு. ஆனால் பிபிசி டாக்குமெண்ட் வெளியே வந்தப்பையும் அந்த இடி ரைட் போனது இல்லையா? தொடர்ச்சியாக ஊடக சுதந்திரத்தின் மீதான ஒரு கேள்விக்குறி நமக்கு உருவாயிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்குங்க
யார் யாரெல்லாம் அரசியல்வாதிகள், தங்களுக்கு பிடிக்காத அரசியல்வாதிகள்லாம் அவங்கள இடி, ஐடி, இதை சிபிஐ இதை வைத்து ஒழித்து கட்டுவது. இப்போ போராடுகிறவர்களா அவர்களை வந்து யுஏபிஏ, ஊஃபா இது போன்ற கருப்பு சட்டங்களை கொண்டு அவர்களை ஒழித்து கட்டுவது. இப்போ இந்த கேட்டகரியிலையும் வந்து வேணாம், ஒரேடியாக அவனை வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்றதுக்காக ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் உள்ள அறிவுத்துறையினர், அறிவுஜீவிகள். இப்போ மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டா கோவிந்த் பன்சாரே, அவர் வந்து சிபிஐ கட்சியை சார்ந்தவர், ஒரு இடதுசாரி செயல்பாட்டாளர். அவர் மகாராஷ்டிராவில் ஒரு விஷயத்த செய்கிறாரு. சத்ரபதி சிவாஜி இருக்கார் இல்லைங்களா, மாவீரர் சிவாஜி, அவரை ஒரு இந்துத்துவத்தின் அடையாளமாக இன்றைக்கு கட்டி அமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு இந்து ஹிருதய சாம்ராட் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயரையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து 2வது இந்து ஹிருதய சாம்ராட் தான் மோடி அப்படின்னு அவனுங்களே சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற அந்த சத்ரபதி சிவாஜி அவர் ஒரு சூத்திரர். அவர் சூத்திரர் என்ற காரணத்தினால் அவருக்கு பார்ப்பனர்கள் பட்டம் முடிசூட மறுத்தார்கள் அப்படின்ற விஷயத்த வரலாற்று பூர்வமாக ஆய்வு செய்து இவர் ஒரு பார்ப்பனியத்தின் ஒரு இந்து ராஷ்டிராவின் சின்னமாக சிவாஜி இருக்க முடியாது அப்படின்றத அம்பலப்படுத்தி கொண்டு வர்றாரு. லட்சக்கணக்கான மக்களை அந்த கருத்து போய் சேருது. இப்போ பாஜகவுக்கு இது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல். இப்போ பாஜக காலைல வாக்கிங் போறாரு, வர்றாரு, நின்று போட்டு தள்ளிடுறான். அதே போல கௌரி லங்கேஷ், அதே போல கல்புர்கி, அதே போல நரேந்திர தபோல்கர். இப்படி இந்தியாவில் இன்னும் சொல்ல போனா ஸ்டான் சுவாமி எல்லாருக்குமே தெரியும், பழங்குடி மக்களுடைய உரிமைக்காக போராடியவர், நம்முடைய திருச்சியை சார்ந்த தமிழர். அவர் ஜார்க்கண்ட்ல இருக்கிற, சத்தீஸ்கர்ல இருக்கிற பழங்குடி மக்களுடைய உரிமைக்காக கார்பரேட்டுகளுக்கு எதிராக போராடியவர். அவரை ஜெயிலில் போட்டு அவருக்கு பார்க்கின்சன் நோய், நடுக்கவாத நோய், ஒரு டீ கிளாஸ் எடுத்து டீ குடிக்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, ஸ்ட்ரா போட்டு தான் அவரால் குடிக்க முடியும். ஸ்ட்ரா கூட அவருக்கு தராமல் சாகடித்தவர்கள், கொலை செய்தவர்கள் இந்த பாஜக காரர்கள். தனக்கு எதிராக ஒரு சிந்தனையே உதித்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இவர்கள் இருக்கிறாங்க. அதுதான் பாசிசம். அப்படிப்பட்ட பாசிஸ்டுகள் தான் இந்த இவர்கள். எப்படி ஜெர்மன்ல வந்து ஹிட்லர் வந்து எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு இவர்களை வேட்டையாடினாரோ, அதே போல இந்தியாவில் இந்த வேலையை செய்வது மோடி தான். மோடியை கொல்ல சதி அப்படின்னு ஒரு பொய் வழக்க புனைஞ்சு அதுல இந்தியா முழுவதும் உள்ள முக்கியமான செயல்பாட்டாளர்கள், பழங்குடி மக்களுக்காக போராடுறவங்க, சாதாரண உழைக்கும் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து அவர்களுக்கு ஏதாவது தீர்வை கொடுக்கணும்னு போராடுற வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், இது போல இருக்கிறவங்களை எல்லாரையும் ஒரு 20 பேரை பிடிச்சி கேச போட்டான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உமர் காலித். உமர் காலித் என்னங்க பண்ணாரு, அந்த சிஏஏ சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் அதை வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்ற போராட்டத்தில் ஈடுபட்டார். அதை தாண்டி அவர் என்ன குற்றம் பண்ணார், 4.5 வருஷமா ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் பெயில் பெட்டிஷனை கூட வந்து நீதிமன்றங்கள் விசாரிப்பதில்லை. அப்ப இந்தியாவில் நடப்பது என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கருத்தே இருக்கக்கூடாது, பாஜகவுக்கு எதிராக எவனும் சிந்திக்க கூடாது. அப்படி சிந்திப்பான் என்றால் அந்த மூளை இயங்கக்கூடாது, அவர்களை சுட்டு படுகொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்றதான் பாஜகவினுடைய ஒரு திட்டம். அதுதான் அவங்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. அதனுடைய ஒரு நீட்சி தான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நீயா நானா சம்பவத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. நீயா நானா மட்டும் கிடையாது, இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஆனந்த விகடன் ஒரு கார்ட்டூனுக்கு என்ன ஆனிச்சு, ஏன் என்னுடைய சேனலே 3 சேனல் உருவாக்குன, 3ம் வரிசையா ஒண்ணுக்கு பின் ஒன்னாக வந்து முடக்குனாங்க. இப்படி இந்தியா முழுவதும், இப்ப நமக்கு மட்டும் கிடையாது, பலருக்கும் இந்தியா முழுவதும் இது போன்ற நெருக்கடிகளை பாஜக தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்குது. அது காரணமே முழுக்க முழுக்க அந்த பாசிசம் தான். ஆனா அவர்கள் எவ்வளவு பெரிய கோழைகள்னா, ஒரு 1 hour வாரத்துல 1 hour ஒளிபரப்பாகின்ற ஒரு ப்ரோக்ராமை பார்த்து டவுசரோட ஒண்ணு கடிச்சிருக்கானுங்கன்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய கோழைகள் அப்படின்றத யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. விகடன் அந்த இணையதளம் முடக்கப்பட்ட கூட அவங்க ஓப்பனா சொல்லல. இங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடந்த பிறகுதான் அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீயா நாடு ப்ரோக்ராம் வந்து முடக்கப்பட்டிருக்கு, ஆனா வந்து ஓப்பனா ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல இப்ப நம்ம சேனல் முடங்கினப்பயே வந்து அதான் பிரச்சனை. யூடியூப் தரப்புல கேட்டா நாங்க இல்லைன்றாங்க. இப்ப கவர்மெண்ட் தரப்புல ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கூட கொடுக்கல, உங்களை முடக்க போறோம் இல்லைன்னு. இப்ப நம்மளை எதுக்காக முடக்கி இருக்கிறாங்க, யார் முடக்கி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். அதனால இதுல ரொம்பலாம் வந்து ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. இதுல கலந்துகிட்டவங்க, பங்கேற்றவர்கள், இன்னும் சொல்ல போனால் திமுகவை சார்ந்த செய்தி தொடர்பாளர் சேலம் தரணிதரன் வந்து அவரு வெளிப்படையாவே சொல்றாரு, எல்முருகன் மூலமாகத்தான் இது வந்து நடந்திருக்கணும் அப்படின்றத அவர் அடிச்சு பேசுறாரு. 2வது இதையெல்லாம் செய்யறதுக்கு அவங்க என்ன அப்படியே அந்த அளவுக்கு யோக்கியர்களா என்ன,
இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறது. இல்ல இப்ப பாஜக தரப்புல இருந்து இப்ப மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இருக்காரு இல்லையா, அப்ப ஒரு துறைக்கு வந்து பொறுப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பாஜக கட்சி நிர்வாகி சொல்லி இது வந்து தடை செய்யப்படுமா? இல்ல கண்டிப்பா அது செய்யப்படும். பாஜக சொல்லி தான் வந்து எல்லாமே நடைபெறும். இப்ப எல்லா இடத்துலயுமே பாஜக காரர்களுடைய ஊடுருவல், அழுத்தம், பாஜக சொல்றது தான். இது வந்து ஒரு சாதாரணமான விஷயங்க. நியூஸ் 18ல என்னங்க நடந்துச்சு? அத்தனை பத்திரிகையாளர்களை வந்து வெளியேற்றுனாங்க. எதுக்காக நடந்துச்சு? இந்த மாரிதாஸ்னு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு ஒரு எச்ச பொறுக்கி அவன்லாம் ஒரு ஆளா? அவன் யாராவது இது வந்து நம்பியிருப்போமா? இப்படி இவன் வீடியோ போடுவான், இவங்க எல்லாம் வேலையை விட்டு தூக்க போறாங்க அப்படின்னு. அந்த சம்பவம் நடைபெறாத முன்னாடி வந்து நம்மள்ட்ட யாராவது சொல்லியிருந்தா, ஏன்டா இவனே இங்க போர்டை வச்சுக்கிட்டு ஒரு கதை விட்டுட்டு இருக்கான், இவன் வீடியோ போட்டு இவங்கள எல்லாத்தையும் குணசேகரனை வேலையை விட்டு தூக்க போறாங்களா அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனா நடந்தது என்ன? இப்ப தமிழ்நாடு முழுவதும் 3 மாதம் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்தப்படுறதா சொல்றாங்க. எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் வந்து பேசப்போறதா சொல்றாங்க. அப்படி இருக்கிறவங்க நிகழ்ச்சியை பார்த்து ஏன் பயப்படணும்? இப்ப நிகழ்ச்சி நடந்திருந்தா இருதரப்பு மக்களும் பேசியிருப்பாங்க. இருதரப்பு மக்களோட எதிர்த்தரப்பு கிட்ட பாயிண்ட் இல்லைங்க. இப்ப அதாவது இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலா வந்து ஒருத்தர் வாதிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அகாடமிக்கலாவே கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. ஒரு மொழியை வந்து நம்ம படிக்கணும், ஒரு மொழியை நம்ம கத்துக்கணும், ஒரு மொழியை நம்ம நல்லா ஆற்றலோடு வந்து பேசணும் அப்படின்னா அந்த மொழியை தினசரி நம்ம புழங்கணும், அன்றாடம் வந்து அந்த பயிற்சியில வந்து இருக்கணும். அப்போ இந்த கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும், மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் 8வது வரைக்கும் தான் 3 மொழி கொள்கை அப்படின்னு சொல்லுது. அதற்கு பிறகு இருமொழி கொள்கை தான். அப்போ 8வது வரைக்கும் அப்படின்னா எந்த மொழியோ, இந்தியோ இல்லை நீ எந்த மொழியோ, நீ டெய்லியும் அந்த ப்ராக்டிஸில் இருக்கணும்ல. இப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், நான் உங்கள்கிட்ட டெய்லி வந்து ஹிந்தியில் பேசணும். பேசுவதன் மூலமாக தான் என்னோட அறிவை, இந்தியை நான் வந்து இந்தி மொழி அறிவை நான் வளர்த்துக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு சூழலே இல்லாத பட்சத்தில் நான் வந்து 8வது வரைக்கும் தான் 8வது வரைக்கும் ஹிந்தி படித்து இந்த மொழியை எப்படி கற்றுக்க முடியும்? ஒன்று. 2வது, இதற்கு பாடம் எடுக்க வருகின்ற ஆசிரியர்கள் அதை விசாரிக்கிறப்ப அவர்களே ஒரு A4 ஷீட்டில் ஒரு பக்க அளவில் இந்தியில் எழுத தெரியாதவர்கள் தான் இதை தமிழ்நாட்டில் இந்திய சொல்லித்தர்ற ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கே வந்து ஒரு பக்க அளவில் கூட ஒரு கட்டுரை கூட இந்தியில் அவங்களால வந்து எழுத முடியாது. இந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்போ 8வது வரைக்கும் நம்முடைய குழந்தைகளை பிடிச்சிக்கிட்டு ஏற்கனவே அவங்க வந்து சுமையோட போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்க மேலே எக்ஸ்ட்ரா லக்கேஜை ஏற்றுறது தான் 3 மொழி கொள்கை. இந்தின்னு இல்லை, 3வதா எந்த மொழி படித்தாலுமே அதுதான் நிலைமை. இப்போ ஒரு தேவையின் பொருட்டு ஒரு மொழியை படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது. அந்த மொழியை நம்ம வந்து கற்றுக்க முடியும். எந்த ஒரு தேவையுமே இல்லாமல் 3வதா நீ ஒரு மொழியை படிக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்றது தான் இந்த கல்வி சார்ந்து இயங்குபவர்களின் ஒரு கண்ணோட்டமாக இருக்குது. ஆனால் இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா 3 மொழி கொள்கை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தேசிய கல்விக் கொள்கையே பிரச்சனை தான். அதில் ஒரு அம்சம் தான் 3 மொழி கல்விக் கொள்கை. இந்த மும்மொழி கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இவர்கள் முதல்ல ஒரு டிராஃப்ட் கொண்டு வராங்க, ஒரு வரைவு, தேசிய கல்விக் கொள்கை. அந்த வரைவு இந்தி கட்டாயம் அப்படின்னு அந்த வரைவில் சொல்லுது. அதற்கு கடுமையான எதிர்ப்பு இந்தியா முழுக்க எழுந்த உடனே இந்தியை திரும்ப பெறுறாங்க. இந்தியை திரும்ப பெற்றுட்டு ஏதாவது ஒரு இந்திய மொழி அப்படின்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது ஒரு இந்திய மொழி தானே, கன்னடம் படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், மராத்தி படிக்கலாம், ஒடியா படிக்கலாம், பெங்காலி படிக்கலாம், ஏதாவது ஒன்று படிங்க. ஒரு அயல்நாட்டு மொழி ஆங்கிலம், ஒரு தாய்மொழி, ஒரு இந்திய மொழி, அது படித்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இந்த கேள்வி வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது. ஆனால் நவோதயா பள்ளிகளிலோ கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலோ ஒரு ஆசிரியர் கூட தமிழ் ஆசிரியர் இல்லை. அங்கே ஆசிரியர்கள், இந்திக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, தமிழுக்கு ஆசிரியர்கள் இல்லை. தமிழுக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் எந்த மாநில மொழிகளுக்கும் அவர்கள் ஆசிரியர்களை வந்து எடுக்கிறதே இல்லை. முழுக்க அவங்க இந்தி சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் ஆசிரியர்களை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ தமிழை ஒரு விருப்ப பாடமாக தான் வச்சிருக்கிறாங்க. வேணும்னா நீ எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவில் தான் வச்சிருக்கிறாங்க. அதையும் மாணவர்கள் சொந்த முறையில் படிச்சுக்கணும், ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்தி மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், அது 3 மொழி. இப்போ தமிழ்நாடு போன்ற இந்தி அல்லாத மாநிலங்களுக்கு மாநில மொழி ஆங்கிலம், இந்தி, இதுதான் இவங்களோட அஜெண்டா. காலப்போக்கில் மாநில மொழியை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுதான் இவங்களுடைய திட்டம். கடந்த காலங்களில் அப்படிதான் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 351
இந்தியை ஊக்குவிக்க வேண்டும், சமஸ்கிருதத்தை கொண்டு இந்தியை வளர்க்க வேண்டும், இந்தியாவில் உள்ள எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி இந்தியை வளர்க்கணும், பரவலாக்கணும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. சட்டப்படியே இந்தி திணிப்பு அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி கூட பவன் கல்யாண் பேசுனது பாத்தீங்களா? அப்ப நீங்க படங்களை மட்டும் இந்தியில டப் பண்றீங்க, அப்ப மட்டும் பணம் சம்பாதிக்கிறீங்க. அவன் ஒரு லூசு, அவனுக்குலாம் ஏதாவது அறிவு இருக்குதான்? அவன் யூபியில படம் பார்க்கறத வச்சா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு ஒரு 30 படம் வருதுன்னு வச்சுக்கலாம். எத்தனை படம் இந்தியில டப் பண்றாங்க? ஆனா இந்தியில் இருக்கிற படங்கள் தான் அதிக அளவுல தமிழ்ல டப் ஆகி வருது. அவனுங்க தான் பாலிவுட் தான் இங்க நம்மள்ட்ட இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்து காசு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆளு பேசுறதுல ஏதாவது அறிவு இருக்குதா? இதுக்கு முன்னாடி சேகுவாராவை காட்டினாப்புல, இதுக்கு முன்னாடி இந்தியை திணிக்க கூடாது, நாங்கள் திராவிட கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள், நாங்க ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம், இவர் போட்ட பதிவு தானே வரிசையா எல்லாத்தையும் பிரகாஷ்ராஜ் எடுத்து போட்டிருக்கிறாரு. எடுத்து போட்டு இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் இருக்குதான்னு கேட்டிருக்கிறாரு. அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு பிரகாஷ்ராஜ். ஆந்திர முதலமைச்சர் பவன் கல்யாண் என்கின்ற இந்த கோமாளியை, பவர் ஸ்டார் கோமாளியை போட்டு நார் அடிச்சிருக்கிறாரு ட்விட்டர்ல. இதெல்லாம் நீ ஏற்கனவே இந்தியை எதிர்த்து இவரே தான் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் நீ பேசுனது, இன்னைக்கு ஏன் இப்படி பல்ட்டி அடிச்சு பேசுறேன்னு அம்பலப்படுத்துறாரு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திரும்பியும் இல்ல இந்த மும்மொழி கொள்கையில இந்தி திணிப்பே கிடையாது, எந்த ஒரு மொழியும் திணிக்க மாட்டார்கள், வாதியாரே இல்லைன்னாச்சு. வெறும் இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் திணிக்க மாட்டான்னா உனக்கு எப்படி தெரியும்? இதே நவோதயா கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 6வது 7வது 8வது 3 வகுப்புக்கும் இந்தி சமஸ்கிருதம் கட்டாயம் படிக்க வேண்டும். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஹரியானா இந்த மாநிலங்கள்லையும் சமஸ்கிருதம் கட்டாயமாக 3வது மொழியாக படிக்க வேண்டும் அப்படின்றத அவங்க இன்னும் திட்டமாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர்களுடைய நோக்கமே இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும் அப்படின்றதுதான். அது பவன் கல்யாணுக்கு வேணா புரியாம இருக்கலாம். இப்ப சமஸ்கிருதத்திற்கு 1487 கோடி ரூபாய் கடந்த 7-10 ஆண்டுகளில் ஒன்றிய பாஜக அரசு ஒதுக்கி இருக்குது. தமிழுக்கு எவ்வளோ? வெறும் 74 கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்குது. செத்து போயான மொழி, இந்தியாவிலேயே வெறும் 24,000 பேர் தான் பேசுறாங்கன்னு சொல்லப்படுற மொழி சமஸ்கிருதம். அதற்கு 1400 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. தமிழுக்கு வெறும் 8 கோடி மக்கள் பேசுற மொழிக்கு வெறும் 74 கோடி. மலையாளத்துக்கும் அதுதான், கன்னடத்துக்கும் அதுதான், தெலுங்குக்கும் அதுதான், மற்ற எல்லா மொழிகளுக்கும் இதே நிலைமை தான். எதற்காக சமஸ்கிருதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம்? ஏன்னா இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக சமஸ்கிருதம் வரும் வரைக்கும், இந்தியாவின் ஆட்சி மொழியாக சமஸ்கிருதம் வரும் வரைக்கும் இந்தியாவில் இந்தியை நாம் அதிக அளவில் ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்றதுதான் RSS தலைவர் கோல்வார்கர் சொன்னது. அதான் அவங்களுடைய அஜெண்டாவும் கூட. ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மதம் அப்படின்னு எப்படி அவங்க முழக்க வைக்கிறாங்களோ அதற்கு ஏற்றவாறு இந்து ராஷ்டிரா, அதுதான் அவர்களுடைய கனவு. இந்து அப்படின்றது எப்படி உருவாக்கப்பட்டது? பிரிட்டிஷ்காரர்களால். அன்றைக்கு 1857க்கு பிறகு முதல் இந்திய சுதந்திர போர் நடக்குது. அதற்கு பிறகு முஸ்லீம்கள் அதிகாரத்துல இருக்கிறாங்க. அவர்களை அதிகாரத்தில் இருந்து விலக்க வைக்கின்ற வேலையை பிரிட்டிஷ்காரங்க செய்யறாங்க. ஏன்னா இவங்க போராடுறாங்க, புரட்சியில் ஈடுபடுகிறார்கள்னு இவர்களை, முஸ்லீம்களை கிட்டத்தட்ட ஒதுக்கி அவங்கள ஒரு 2ஆம் தர குடிமக்கள் ரேஞ்சுக்கு ஓரங்கட்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் கிட்டத்தட்ட 1846 கூட ஒரு தூய இந்தி மொழி அப்படின்னு ஒரு மொழியே கிடையாது. அதற்கு பிறகுதான் நாகரி பிரச்சாரணி சபா அப்படின்னு ஒரு சபாவை உருவாக்குறாங்க. நாகரி பிரச்சாரணி சபா அப்படின்னு. அது என்ன நாகரி அப்படின்னா தேவநாகரி, சமஸ்கிருதத்தை எழுத பயன்படுத்தப்படுகின்ற அந்த தேவநாகரி. அந்த தேவநாகரியை பயன்படுத்தி அன்றைக்கு உருது பாரசீகம் கலந்த உருது மொழி, இந்துஸ்தானி, இதுதான் வட இந்தியாவில் மக்கள் பேசுகின்ற, உழைக்கும் மக்கள் பேசுகின்ற மொழியா இருக்குது. இந்த மொழி தான் இருக்குது. இப்ப அந்த மொழியை தேவநாகரி வடிவில் எழுதி ஒரு புதிய மொழியை உருவாக்குறாங்க. இந்தி அப்படின்ற மொழியை 1850க்கு பிறகு உருவாக்கப்பட்ட மொழி. அது RSSக்கு முந்தைய ஆரிய சமாஜவாதிகளால், அன்றைக்கு இருந்த பசு பாதுகாப்பு குண்டர்களால், அவர்களால் உருவாக்கப்பட்ட மொழி. 1990ல தான் இந்த தேவநாகரி வடிவம்னு சொல்றாங்கல்ல,
நம்ம ருப்பி தேவநாகரி வடிவத்திலிருந்து தமிழுக்கு மாத்தி இருக்கிறோம்ல, அந்த தேவநாகரி வடிவம் 1990 பிரிட்டிஷ்காரர்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. அப்படி அங்கீகரிக்கப்பட்டு இந்தி அப்படிதான் வந்து வளருது. அப்படி வளர்ந்த இந்தி பீகாரினுடைய தாய்மொழியான மைத்திலியை அழித்து விட்டது. உத்தரப்பிரதேசத்தினுடைய அவர்களுடைய தாய்மொழியான அவதி, கன்னோஜ், போஜ்பூரி, அவதி, இப்படி பல மொழிகளை இந்தி அழித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகளை வந்து சொல்றாங்க. மக்கள் அவர்களுடைய தாய்மொழி செத்து போயிருச்சு, அதை பற்றி கவலைப்படாம இந்திய பத்தி கவலைப்படுங்க அப்படின்னு அந்த மக்களையே நம்ப வைக்கின்ற இடத்துல இன்றைக்கு RSS மூளை செலவை செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டில் மும்மொழியை அனுமதித்தால் இந்தி தான் வரும். இந்தி வந்துச்சுன்னா தமிழ் செத்துவிடும், இந்தி மட்டும்தான் உயிரோட இருக்கும். உதாரணம் வட மாநிலங்கள். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுறது, அவருடைய அறிக்கைகள் இதெல்லாம் பார்த்து வட மாநிலங்கள்லயே அங்க இருக்கிற அறிவுத்துறை மத்தியில டிஸ்கஷன் வந்து உரையாடல்கள் வந்து நடக்குது. ஆமா, இப்படி நம்முடைய தாய்மொழி அழியுது, இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் வளர்கிறது அப்படின்னு இன்றைக்கு அதை அவர்களும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழல் வந்திருக்குது. இறுதியா என்னன்னா, இப்ப நீயா நானா நிகழ்ச்சியை தொகுத்தவர் வந்து இப்ப கோபிநாத். இப்ப கோபிநாத் வந்து மிரட்டல் விடப்பட்டதா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது அடிப்படையில் ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தல். இப்ப யாரா இருந்தாலும் நேரடியாக மிரட்டல் நடந்தது அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இல்லை. ஆனா இந்த நடவடிக்கையே என்ன? அப்போ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் இப்படி இதுவரைக்கும் இந்த மாதிரி பல முக்கிய அரசியல் பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் மருத்துவம் எப்படி இருக்கு, கல்வி எப்படி இருக்குது, இப்படி பல முக்கிய பிரச்சனைகள், நீங்க குறிப்பிட்ட மாதிரி சாதி மத பிரச்சனைகள் உட்பட எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கிறாங்க. அன்றைக்கு எப்போதும் இல்லாத சூழலை விட இன்றைக்கு இந்த பாஜகவினுடைய அழுத்தத்தின் காரணமா அந்த ப்ரோக்ராம் நின்று இருக்குது. இயல்பாவே வந்து ஒரு தயாரிக்கிற நிறுவனம் இதை கண்டு அச்சப்படுமா, அச்சப்படாதா? இதை ஒளிபரப்புற விஜய் டிவி என்ன யோசிப்பாங்க? இப்ப இதுல தொகுப்பாளரா இருக்கின்ற கோபிநாத் அவர் உட்பட எல்லாருக்குமே இது வந்து ஒரு அச்சுறுத்தல் தானே. இப்ப அவர்களே வந்து நேரடியா வந்து மிரட்டல்னாலும் அப்படி ஒரு செய்தியை தானே ஒன்றிய அரசு இன்றைக்கு கொடுத்துருக்குறாங்க. கோபிநாத்துக்கும் சரி, அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஆண்டனிக்கும் சரி, நீ மக்கள் சார்ந்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நீ வந்து சிந்திக்க கூடாது, எங்களுக்கு நீ ஜால்ரா போடணும் அப்படின்றதான அவங்க சொல்லியிருக்கிற செய்தி. இப்போ அதன் மூலமாக அவருக்கு ஒரு மிரட்டல் இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பேசுறோம். ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.